Hi friends, welcome to Bhavani Ari Creatives. இன்னைக்கு நம்ம ஒரு அழகான டொமேட்டோ ரெட் கலர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பழைய ப்ளவுசஸ் தான், சரிங்களா? ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நிறைய செலிப்ரிட்டிக்கு வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். அதோட ப்ரைஸ் வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஸோ டெய்லி வந்து ஒரு செலிப்ரிட்டி பார்க்குறோன்ட்டு என்னென்ன டெய்லி பார்க்கலான்னு டைம் இல்லை, அதனால தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது நம்ம கரெக்டாக போட்டுடணும்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் இருக்குது, ஸோ ஒர்க் இருக்கிறனால. இப்போது இந்த டிசைன் வந்து இது நான் வந்து எப்போ போட்டேன், இது வந்து எனக்கு ஒரு ஸ்கேமாக நடந்த கதை. ஸோ அது எல்லாமே நான் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். எனக்கு ரொம்ப வருத்தமான நாள் வந்து இந்த ப்ளவுஸ் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி வருத்தமாகிடுச்சு. அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் இது. இதே மாதிரியே நான் வந்து ஒரு 3-4 ப்ளவுஸ் கிட்ட ஏமாந்தேன். ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ கடைசியில். கேட்டுகிட்டே வாங்க, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். ஸோ இதே மாதிரி அனுபவம் உங்களுக்கும் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த ப்ளவுஸ் ட்ராலாம் பண்ணல. பீகாக் வந்து சென்டராக ஒரு பாயிண்ட் ஆஃப் வந்து போட்டுட்டு மற்றபடி அந்த நெக்கு வந்து நானே ரேண்டமாக வந்து ரவுண்ட் பண்ணி வரைஞ்சிக்கிட்டது தான். ஸோ பீகாக்குள்ளெலாம் பார்த்தீங்கன்னா லோடிங் தான் கொடுத்துருக்கேன். அண்டு சுகர் பீட் 4 நம்பர் பீடு அண்டு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்கேன். கண்ணுக்கு வந்து ஸ்டோன் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மேலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுகர் பீடில் அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீடு, 5 நம்பர் பீடு, அந்த 4 நம்பர் பீடு, இது எல்லாமே வச்சு தான் நான் வந்து இந்த ப்ளவுஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக வந்து செல்ஃப் கலர். ஏன்னா அந்த கஸ்டமர் வந்து இதே மாதிரி செல்ஃப் கலராகவே போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொரோனா முடிஞ்சு ஒரு ஃபஸ்ட் ஆர்டர்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் கொரோனா டைம் ரொம்ப இதுவாக இருந்ததில்ல, எல்லாருக்குமே பிஸ்னஸ் கம்மியில். ஸோ அப்போ நாகப்பட்டினம்னு நினைக்கிறேன், நாகப்பட்டினமோ என்னமோ ஒரு ஊரில் இருந்து ஒரு லேடி எனக்கு ஃபோன் பண்ணிச்சிங்க. ஃபோன் பண்ணி நல்லா பேசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 நாள் 4 நாள் நல்லா பேசிச்சு. நல்லா பேசின பிறகு இந்த மாதிரி டிசைன் வந்து எனக்கு ஒரு 4-5 ப்ளவுஸில் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு, சேம் கலர் சேம் ஒர்க்கு எல்லாமே, சரிங்களா? நானும் என்ன பண்ணேன், ஏமாந்து போய் 4 ப்ளவுஸு சேம் கலர் சேம் ஒர்க்கு சேம் டிசைன் பண்ணேன். ஸோ சொல்கிறேன், கேட்டுக்கிட்டே வாங்க, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த அனுபவம் உங்களுக்கும் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கோ இல்லை வந்து இந்த மாதிரி ரொம்ப வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த அனுபவம் நடந்திருக்கும். ஸோ அது நான் வந்து உங்கள் கூட இதில் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இதில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது அண்ட் கெட்ட விஷயமும் இருக்குது. எனக்கு ரெண்டுமே நடந்தது ஸோ இந்த ப்ளவுஸால். ஸோ மறக்காமல் பாருங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ப்ளவுஸை நான் வந்து ஃபுல்லாக முடிச்சிடுறேன், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வந்தது தான் நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இதில் வந்து 5 நம்பர் பீடு தான் நான் எல்லாமே கொடுத்துருக்கேன். அந்த லைன் ஃபுல்லாக 5 நம்பர் பீடு, அதை சுற்றி வந்து கண்டினியூ ஸ்டிச்சு ஜர்தோசியில் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லி அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த மேங்கோ வந்து ஆப்போசிட்டில் கவுத்தா மாதிரி போட்டுட்டு அதை சுற்றியும் சுகர் பீட் அண்ட் 4 நம்பர் பீட் அண்ட் லோடிங் வந்து ரெட் கலர்லேயே வந்து ஷெல்ஃப் கலராக வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ மாங்காய் வந்து இப்படி எப்பயுமே வந்து இப்படி பார்த்த மாதிரி தான் நம்ம போடுவோம். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி பார்த்த மாதிரி போட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹேங்கிங்ஸில் வந்து இந்த மேங்கோ டிசைனை வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன், சரிங்களா? ஸோ இது வந்து மேங்கோ டிசைனு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து அந்த 5 நம்பர் பீட்லேயே வந்து கொஞ்சம் தள்ளி கேப் விட்டு ஒரு 1/4 இன்ச்சு கிட்ட, 1/4 இன்ச் கூட இருக்காது, அதை விட கொஞ்சம் கம்மியாக கேப் விட்டு நம்ம தச்சிட்ட பிறகு நீங்கள் கண்டினியூ ஸ்டிச்சு ஜர்தோசியில் கொடுத்துட்டு அதை சுற்றி ஜர்ரியில் வந்து அவுட்லைன் வந்து நான் கொடுத்துக்கிட்டேன் அந்த இடம் ஃபுல்லாகவே. ஸோ பார்க்க வந்து அழகாக இருந்தது. அண்ட் அதே மாதிரி இந்த மாங்காய் வந்து பெட்டல்ஸும் வந்து நான் போட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இது வந்து எனக்கு கொரோனாக்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஆர்டரு, கொரோனா டைமில் வந்து ஆர்டர் இது. ஸோ ஃப்ரண்ட் நெக்கும் வந்து அதே மாதிரி நான் வந்து பீட்ஸு அண்டு ஜர்தோசி இது எல்லாமே நம்ம பேக்கில் என்ன கொடுத்துருக்கோமோ அதேமாரி மாங்காய் வந்து இதில் ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி வச்சு போட்டுட்டு ஒர்க் வந்து நான் அப்படி பண்ணியிருந்தேன். கரெக்டாக நான் வந்து கொரோனா டைமில் கொஞ்சம் சும்மா இருந்தேன். எனக்கு அப்போ வந்து தெரியாது நம்ம யூடியூப்பில் வந்து நிறைய போட்டால் நல்லா மூவ் ஆகும் அப்படின்ற ஐடியா எனக்கு அப்போ இல்லவே இல்லை, நிஜமாக சொல்கிறேன். என்னென்னா முன்னாடி நிறைய வந்து ஒர்க் பண்ணிட்டேன். நான் கொரோனா டைமில் ரெஸ்ட்டு மாதிரி ஆகிட்டேன். நான் தெரியாமல் ரெஸ்ட்டு மாதிரி அப்போ நான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வரல, வேஸ்ட்டு பண்ணிட்டோமேன்னு இப்போ கூட நான் நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ பரவாயில்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் வந்து சேம் அதே 2 பீக்காக்கை வந்து நான் போட்டுட்டு இந்த லைன்ஸ் வந்து நல்லா கையோட
நல்லா உங்களுக்கு வந்து சின்ன கை தான் இது 6 inches கை. ஸோ உங்களுக்கு டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து 4 inches 4.5 inches கிட்ட வர மாதிரி பண்ணியிருந்தேன். கொஞ்சம் தான் வந்து மேலே ஷோல்டரில் வந்து உங்களுக்கு கிளாத் வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம பேக்கில் என்ன பண்ணியிருந்தோமோ அதே தான் வந்து நான் ஹேண்டுக்கும் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து ஒர்க்கு. அதுக்கப்புறம் நான் என்னென்னலாம் மாற்றினேன் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து நான் இப்படி தான் போட்டேன். ஸோ இது மாதிரி நான் வந்து ஒரு 4 ப்ளவுஸ் போட்டேன். நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தவங்க வந்து கால் பண்ணி கொரோனா டைமில் எனக்கு ஒரு 4 ப்ளவுஸ் இதே மாதிரி வேணும், சேம் போட்டு தாங்க, காசு கூட நான் வந்து வாங்கலைங்க, அட்வான்ஸ் கூட. ஏன் கேட்குறீங்க, அந்த டைமில் வந்து கொரோனா டைமில் வந்து உங்களுக்கே தெரியும் காசு இருக்காது நம்மக்கிட்ட, பிஸ்னஸும் கம்மி. ஸோ நம்ம அந்த டைமில் போயிட்டு சரி வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஆர்டர் வந்திருக்கே, கம்மி ரேட்டு கூட பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த மெட்டீரியல் போய் 4 எடுத்துகிட்டு வந்து உட்காந்து பண்ணேன். ஸோ இது ஸ்டிச்சிங் பண்ணி வந்த பிறகு பாருங்கள், 4மே வந்து நான் ஸ்டிச்சிங்கும் வேறு பண்ணிட்டேன். இதுதான் ஒரு கொடுமை. டெய்லர்கிட்ட, நம்ம டெய்லர் தான் எப்போ போல பண்ணிட்ட பிறகு ஸோ நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்குறேன், இல்லை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த 4 ப்ளவுஸுமே. அப்போ பார்த்துக்கோங்க எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு ஒர்க்கு பண்ணி. நான் எப்பயுமே வந்து ப்ளவுஸ் போட்டே வைக்க மாட்டேன், ஏன்னா வேஸ்ட்டாக ஆகிடும்னு சொல்லிட்டு. ஸோ 4 ப்ளவுஸு அண்ட் அது இல்லாமல் இன்னொரு 2 கலர் வேறு, க்ரீனு அந்த மாதிரி சம்திங், ராமர் ப்ளூ அந்த மாதிரி, சரிங்களா. அதுக்கப்புறம் நான் கொம்முன்னு வச்சுட்டேன் இந்த ப்ளவுஸை. கீழே அந்த பார்டர் வரைக்கும் தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நான் கொம்முன்னு வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க நம்மளை கால் பண்ணி இந்த மாதிரி கேட்டாங்க, ப்ளவுஸ் வந்து தர முடியுமா கொலாபரேஷனுக்கு அப்படின்னு சொல்லி என்னை கேட்டாங்க. அப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணலை எந்த ப்ளவுஸுமே. அந்த கை ஷார்ட் ஹேண்டு போட்டுட்டு அப்படியே வந்து அந்த 4 ப்ளவுஸுமே வந்து மடித்து பீரோவில் வந்து நான் வச்சுட்டேன். சரி யாருக்காவது கேட்கும்போது நம்ம கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அந்த லேடி வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த 4 ப்ளவுஸுமே எனக்கு வேஸ்ட்டாகிடுச்சோ அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன், நமக்கு இப்படி வேஸ்ட்டாகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து ஒருத்தவங்க வந்து என்னை கேட்டாங்க, கொலாபரேஷன் பண்ணுறீங்களா இதுமாரி மகாலட்சுமி. அப்போது நான் கொலாபரேஷன்லாம் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட்டு பண்ணது ரேமா மேடம்க்கு தான். ஆனால் வந்து சரி யோசித்தேன், சரி ஓகே கொலாபரேஷன் பண்ணிக்கலாம்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லோ கலர் சாரீக்கு ஒரு ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஓகே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளவுஸு அவனா கிராண்டாக கேட்டாங்க. நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன், சின்ன கை தானே போட்டு வச்சுருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் டெய்லர்கிட்ட கொடுத்து கையை வந்து ஹைட்டாக வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். 11 inchesக்கு எப்பயும் போல் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன்னா, மேலே அந்த புட்டாஸ்லாம் ஹெவி கிராண்ட் ஒர்க்காக போடணுன்றதுனால மேலே அந்த ட்ராப் ஷேப் மாதிரிலாம் போட்டு அண்டு ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி நிறைய வந்து இதில் நான் வந்து ஒர்க் பண்ணியிருப்பேன். கையில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து அந்த கேப் தெரிஞ்ச இடத்துலலாம் ஐ ஷேப் ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸை வந்து கிராண்டாக்கி இந்த பீட்ஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணி இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து அவங்களுக்கு கொடுக்குறேன் கொலாபரேஷனுக்கு. ஸோ என்னால் போக முடியல, என்னையும் வர சொல்லியிருந்தாங்க, நீங்களும் வரதா இருந்தால் வாங்க, யாருக்கு கொலாபரேஷன் கொடுக்க போகிறீங்கன்னு கேட்டதுக்கு மகாலட்சுமிக்கு தான் கொடுக்க போகிறோம், நீங்களும் வரதா இருந்தால் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. எனக்கு வந்து அப்போல்லாம் வந்து போய் பார்க்கணும் அப்படின்லாம் ஆசை இல்லை. அதே மாதிரி தான் நம்ம ரேஸ்மா பசுப்புள்ளி மேம் இருக்காங்கல்ல, பிக் பாஸ் ஃபேம், அவங்களது கூட என்னை வர சொன்னாங்க, சரண்யா மேக்கப், நீங்கள் கூட வரதா இருந்தால் வாங்கப்பா ப்ளவுஸ் எடுத்துகிட்டு அப்படின்னாங்க. இல்லை வேண்டாம் நான் வரல, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போல்லாம் வந்து எனக்கு தெரியாது, நம்ம அவங்க கூட போய் ஃபோட்டோ எடுத்து நம்ம வந்து போட்டால் நம்ம வந்து கொஞ்சம் ரீச் ஆகும் அப்படின்றதுலாம் ஐடியா இல்லை. அதுக்கப்புறமா தான் எனக்கு ஐடியா வந்து தான் நான் ஃபஸ்ட்டு வந்து இவங்க லக்ஷ்மி மேம் வீட்டுக்கு போனேன். அதுக்கப்புறம் ஸ்னேகன் ஒய்ஃப் கன்னிகா அவங்க வீட்டுக்கு அப்படி போக ஆரம்பித்தேன். அப்புறமா தான் எல்லோரும் சொன்னாங்க, எல்லாம் பண்ணுற இதுவும் போய் பண்ணு, அப்படியே உனக்கு கொஞ்சம் ரீச் ஆகும்ல அப்படின்னு சொல்லின பிறகு தான் எதுக்கு நீ கொரியர்லாம் அனுப்புகிற, டைரெக்டாக போய் அவங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்கோ, ஃபோட்டோ எடுத்துக்கணும். அப்புறமா தான் எனக்கு வந்து மைண்டு தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி இந்த ப்ளவுஸ்லாம் வந்து நான் பண்ணி கொடுத்துட்டேன், சரிங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது 4 ப்ளவுஸில் ஒரு ப்ளவுஸு இவங்களுக்கு ரெடி பண்ணி இதே மாதிரியே 4 ப்ளவுஸுமே ரெடி பண்ணேன், சேம் ஒர்க்கே, சரிங்களா. 4மே வந்து இதே மாதிரி கை ஃபுல்லாக வச்சுட்டு இதே டிசைனை போட்டுட்டு மகாலட்சுமி மேம்க்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணேன். அண்ட் அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, பின்னாடி இந்த மணி வந்து எங்களுக்கு இப்படி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அதே மாதிரி மணி வந்து நான் கோத்தேன்.
கோத்து ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். அவங்க என்ன வர சொன்னாங்க. இல்லை நான் பரவாயில்ல நான் வரலன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஃபோட்டோஸு வீடியோஸு அவங்க கொலாப் பண்ணி அதுக்கப்புறம் என்னோடய பேஜில் போட்டாங்க. சரி அப்போ நினச்சேன் நம்ம 4 ப்ளவுஸு வேஸ்ட் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அதுக்கப்புறம் அந்த 4 ப்ளவுஸுமே நான் வந்து சரி பரவாயில்ல நமக்கு இதுக்காவது யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு மகாலட்சுமிக்கு தான் இந்த ப்ளவுஸ் வந்து நான் கொடுத்தேன். அண்ட் அவங்க போட்டு கொலாபரேஷன் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதனால் கொஞ்சம் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு ஒரு 50 ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரி நமக்கு கிடைச்சாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட்டு தான். ரெண்டாவது இதே ப்ளவுஸை நான் இன்னொரு 3 செலிப்ரிட்டிக்கும் நான் கொடுத்தேன். அதான் அந்த 4 ப்ளவுஸு போட்டிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. 4 ப்ளவுஸுமே வந்து ஒரு செலிப்ரிட்டி கொடுத்துட்டேன். ஸோ அவங்க என்ன வந்து என்ன கேட்குறாங்க, என்னங்க இந்த மாதிரி வந்து மகாலட்சுமி போட்டிருந்தாங்க அந்த ப்ளவுஸை எனக்கு கொடுத்துருக்கேன். இல்லை மேம் நான் வந்து ஒரு 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 பொண்ணால் ஒரு பொம்பளையால் நான் ஸ்கேமில் வந்து இதுமாதிரி 4 ப்ளவுஸு போட சொல்லிச்சு கொரோனா டைமில். நான் வந்து 4 ப்ளவுஸு போட்டு எனக்கு வந்து வேஸ்ட்டாக போச்சு. அவங்க வாங்கிக்கவும் இல்லை. நான் அட்வான்ஸும் வாங்காமே முட்டாள்தனமாக நான் போட்டேன். இது எனக்கு ஃபஸ்ட் அடி. இந்த மாதிரி நான் இன்னொரு வாட்டி பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிக்கிட்டேன். இது ஃபஸ்ட் அடி. சரி வீட்டில் வேஸ்ட்டாக வச்சுக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி கொலாபுக்காவது ப்ளவுசஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எல்லா ப்ளவுஸஸுமே அவங்கவுங்க மெஷர்மெண்ட்டு. இப்போ இந்த ப்ளவுஸ் அவங்க மெஷர்மெண்ட் கொடுத்தாங்க, அப்படியே தச்சு கொடுத்துட்டேன். ஸோ அந்த மாதிரி அவங்க மெஷர்மெண்ட் கொடுக்கும்போது அதே மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணி ஸோ இதே டிசைனை அப்படியே நான் வந்து 4த்துக்குமே ரெடி பண்ணேன். ஸோ ஆனால் எல்லாமே வந்து சேம் டிசைன். இப்போ இன்னொரு செலிப்ரிட்டிக்கு போடும்போது அந்த பீட்ஸ்லாம் இருக்காது, ஹேங்கிங்ஸ் மாதிரி கொடுத்துருப்பேன். மாங்காய் ஹேங்கிங்ஸ் இருக்குல்ல அதை போட்டிருப்பேன். ஸோ இது மாதிரி மாற்றி மாற்றி போட்டிருப்பேன். இதுதான் வந்து இந்த ப்ளவுஸ் போட்ட காரணம். இதே ப்ளவுஸை இன்னும் 2 செலிப்ரிட்டி வந்து நமக்கு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோவும் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வரும், நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு நடந்திருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நடந்திருக்கு. இது ஒரு பாடம் எனக்கு. இனிமே ஆன்லைன் ஆர்டர் வாங்குகிறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட அட்வான்ஸ் ஏதாவது வாங்கிட்டு தான் ஒர்க் பண்ணணும். இல்லைன்னா வந்து நம்மளை நல்லா ஏமாத்துறாங்க. சரிங்களா. ஸோ இப்போது இன்னொரு விஷயம் போல், இப்போ நம்ம ப்ரைஸ் பார்த்துட்ருக்கோம் டெய்லி. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு நான் இந்த மாதிரி ஒரு கஸ்டமருக்கு பண்ணித்தரேன், ஹெவி ஒர்க்கு இது மாதிரி பீட்ஸ் எல்லாமே வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் கட்டாயமாக நான் வந்து 11,000 வைப்பேங்க. ஏன்னா வந்து அவ்வளோ ஒர்த்துங்க. இந்த டிசைனில் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜர்தோசி ஒர்க் கொடுத்துருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கை ஃபுல்லாக வந்து வாட்டர் ஃபில்லிங் அப்படியே குட்டி 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 குட்டியாக போட்டிருப்பேன். ஸோ இந்த எல்லோ கலர் சாரிக்கு அந்த ரெட்டு கலர் அவ்வளோ அழகாக மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ மேமும் வந்து நல்லா ஹாப்பியாக அழகாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அண்டு கீழே 2 பீகாக் போட்டு அதுக்கு நடுவில் நிறைய கேப் இருந்த இடத்துலலாம் வந்து நான் என்ன பண்ணேன்னா கிளிப் ஸ்டோன் அப்படியே லைனாக ஒட்டி அந்த ஒரு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்தது எப்படி இருந்தது அதை அப்படியே இதை அவுட்புட்டே மாற்றிட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து கிராண்ட் ஆக்கிட்டு சேமாக நமக்கு டக்குன்னு முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு சேம் டிசைனே வந்து மற்ற 3 ப்ளவுஸ்க்குமே வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஒரு அந்த 11 inches ஹைட்டு. ஆனால் தைக்கல எதுவுமே. தைக்காததுக்கு முன்னாடியே வந்து தோராயமாக டெய்லர்கிட்ட சொல்லி ஒரு அளவு அளந்துட்டு எல்லா ப்ளவுஸுமே வந்து இதே மாதிரி பண்ணிட்டேன். ஹேங்கிங்ஸ்க்கும் அதே மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஸோ அவங்கக்கிட்ட கேட்கும்போது இல்லை பின்னாடி மணிலாம் வேண்டாம் நீங்கள் நாட்டே வச்சு கொடுத்துருங்கன்னு ஒரு சில பேர் சொன்னாங்க. ஸோ அந்த ஆக்ட்ரஸ்க்கு நான் வந்து நாட்டு வச்சுட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு ஒரு பாடம். இந்தமாரி உங்களுக்கும் நடந்திருக்கான்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் ஆர்டர் வாங்கும் போது காசு வாங்கிட்டு பண்ணுங்கள், ஒரு அட்வான்ஸ் ஆகுது. இல்லைன்னா நல்லா நம்மளை ஏமாத்துறாங்க. ஆர்டர் சொல்லிவிட்டு நமக்கு என்ன வேலை வெட்டி இல்லாத மாதிரி நம்ம உட்காந்து போட்டுட்டு இதெல்லாம் ரொம்ப கடுப்பான ஒர்க்கு தானேங்க, சொல்லுங்கள் நீங்களே. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்க. அதனால் நீங்களும் வந்து உஷாராக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். கேஷ் வாங்கிட்டு நீங்கள் வந்து ஆர்டர் போடுங்க. ப்ளவுஸ் பிட் எடுக்கணும், காசு கொடுங்க, அட்வான்ஸ் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு நான் எல்லா ஆன்லைனும் சொல்ல மாட்டேன். இப்போ நம்ம நிறைய யூஎஸ் ஆன்லைன்லாம் பண்ணி கொடுத்தோமே அவங்களாம் ஜென்யூன் பர்சன். யாரோ 1-2 பேர் இப்படி பண்ணுறாங்க. நமக்கு கால் பண்ணி நமக்கு வேணும் எங்களுக்கு வேணும் நல்லா பேசி ஒரு வாரம் பேசி அந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணாதீங்க. ஏன்னா வந்து எங்களோட கஷ்டத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா. ஏன்னா நாங்களும் டைம்லாம் விட்டுட்டு தான் நாங்கள் வந்து ஒர்க்கு பண்ணணும். ஸோ அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அண்டு இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கான்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு செலிப்ரிட்டியோட பார்க்கலாம். அது வேறு ப்ளவுஸ் காட்டுறேன். இந்த ப்ளவுஸோட இல்லைனா இந்த ப்ளவுஸ் போட்ட செலிப்ரிட்டிதே காட்டுறேன். இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதுவே வந்து நாளைக்கு காட்டுறேன். ஸோ நம்மளோட சேனலுக்கு எப்பயும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்கேம்லாம் வந்து நடந்ததுன்னா உஷாராக இருந்துக்கோங்க.
பாய்.